நீ யார வர சொல்லணுமோ வர சொல்லு என்று திமிராக சொன்னான் விக்ரம். அவனது இந்த பேச்சு ஜேம்ஸ் குரூஸிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இவ்வளவு பட்டும் இவனால எப்படி இந்த அளவுக்கு தைரியமா பேச முடியுது என்று அவன் குழப்பத்தோடு அவனை பார்க்க, விக்ரமோ தான் நின்று கொண்டிருந்த இடத்தில் இருந்து நகர்ந்து அவனுக்கு முன்னால் இருந்த சோஃபாவில் வந்து கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக அமர்ந்தான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? என்ன திட்டத்துல இங்க வந்திருக்கான்? நீ இவ்வளவு மிரட்டியும் இவ்வளவு திமிரா இருக்கான் எப்படி என்று எதுவும் புரியாமல் அவனை முழித்து பார்த்தான் ஜேம்ஸ். உடனே கோபமாக தனது மொபைலை எடுத்து அவனுடைய பாடி கார்ட்ஸுக்கு கால் செய்தான். ரிங் போய்கொண்டே இருந்ததே தவிர ஒருவர் கூட அவனது போன் காலை அட்டன் செய்யவே இல்லை. என்னாச்சு? ஒருத்தன் கூட போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். நானும் இத்தனை பேருக்கு ட்ரை பண்ணிட்டேன், எவனும் எடுக்கவே மாட்டேங்கிறான். நான் இங்க குட்டிங்களோட ஜல்சா பண்ணவும் அவங்களும் அதே மாதிரி ஏதாவது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? இவன் வேற இப்படி முன்னாடி வந்து உக்காந்துருக்கானே. இவன் பாக்குறது பார்த்தாலே பயமா இருக்கு. ஆல்ரெடி அன்னைக்கு அடி வாங்கினத நினைச்சு பார்த்தாலே என்னால மூச்சு விட முடியல. இப்போ இன்னைக்கு தனியா வேற சிக்கிட்டேன். எவனாவது ஒருத்தன் போனை எடுக்கிறானா பாரு என்று நினைத்தவாறு மீண்டும் மீண்டும் போன் கால் செய்ய ஒருவன் கூட போனை எடுக்கவே இல்லை. அவனுக்குள் இருந்த பதட்டமும் அவன் முகத்தில் தெரிந்த பயமும் விக்ரமிற்கு சிரிப்பை வர வைத்தது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக் போல. என்னமா பயப்படுறான் இவன்? ஆனாலும் என்ன வாய் பேசுறான்? இன்னைக்கு இந்த வாயை உடைக்காம விடக்கூடாது விக்ரம் என்று அவன் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கதவை படார் என்று திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் லம்போ. பாடிகார்ட்ஸ் ஒருவர் கூட போன் காலை அட்டன் செய்யவே இல்லை என்ற பயத்தில் இருந்த ஜேம்ஸ் குரூஸிற்கு அங்கே வந்த லம்போவை பார்த்ததும் மனதிற்குள் தைரியம் பிறந்தது. இந்தா வந்துட்டான்ல என்னுடைய தலைவன், வா லம்போ வா என்று அவனை மிகவும் உற்சாகமாக வரவேற்றான். லம்போ டேனியின் பாடிகார்டு என்பது ஜேம்ஸ் குரூஸிற்கு மிக நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாது லம்போவின் திறமை பற்றியும் அவன் மிகவும் தெளிவாக அறிந்திருந்தான். லம்போ ஒருவனை ஒரு அடி அடித்தால் அவன் கிட்டத்தட்ட 10-20 மீட்டர் தூரம் தள்ளி சென்று விழுவான். அந்த அளவிற்கு வலுவாக இருக்கும் அவனது அடி. இதை ஜேம்ஸ் குரூஸ் மிகவும் தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தான். அதனால் இப்பொழுது அவனை அங்கே பார்த்ததும் காணாமல் போயிருந்த தைரியம் மீண்டும் அவன் மனதிற்குள் வந்து ஒட்டி கொண்டது. லம்போ, நீ எப்படி இங்க வந்த? எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆனா நீ கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்க. இதோ இருக்கான் பாரு இந்த வேஸ்ட், இவன் அடிச்சு வெளியே துரத்து என்று அவன் சொல்ல லம்போ அங்கிருந்து நகர்ந்தான். விக்ரமை அடிப்பதற்காக தான் அவன் வருகிறான் என்று சந்தோஷமாக அதை வேடிக்கை பார்ப்பதற்காக தயாராக இருந்த ஜேம்ஸ் ஷாக் ஆகும் விதமாக அவனை நோக்கி வந்த லம்போ அவன் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தான். இந்த செயல் ஏற்கனவே பயத்தில் இருந்த ஜேம்ஸை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டேய், என்ன எதுக்குடா இப்ப அடிச்ச? நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணுற? என்ன அடிக்காதடா, அவனை அடிடா என்று விக்ரமை கை காட்ட லம்போ மீண்டும் அவனது கன்னத்தில் பலார் பலார் என்று 2 முறை அறைந்தான். டேய், எதுக்குடா என்ன அடிக்கிற? ஐயோ, இவனை பத்தி நம்ம தான் தப்பா புரிஞ்சு வச்சிட்டோமோ. இந்த டேனி இத்தனை நாளா ஒரு பைத்தியக்காரனவா பாடிகார்டுன்னு சொல்லி கூட வச்சிட்டு சுத்திட்டு இருந்தான். அவனை அடிக்க சொன்னா என்ன போட்டு அடிக்கிறான் என்று மனதிற்குள் புலம்பியவன், ஏ லம்போ, நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? இரு, இப்பவே நான் உன்னை டேனி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு என்று அவன் தனது போனை எடுத்து டேனிக்கு கால் செய்ய போன சமயம் கட்டிலில் படுத்து கிடந்த ஜேம்ஸின் காலை பிடித்து அவனை கீழே இழுத்து போட்டான் லம்போ. என்னோட காலு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க என்று எரிச்சலாக கேட்டவன் வேக வேகமாக தனது மொபைலில் டேனியின் நம்பரை தேடி பிடித்து எடுத்து அவனுக்கு டயல் செய்ய போன சமயம் லம்போ அவன் வயிற்றில் ஓங்கி குத்த தரையில் இருந்து 10 அடி தூரத்தில் சறுக்கி கொண்டு போய் அங்கிருந்த டேபிள் மீது மோத அதில் அழகாக வைக்கப்பட்டிருந்த பூஜாடி அவனது தலையில் விழுந்து ரத்தம் வர தொடங்கியது. மீண்டும் அவனை அடிப்பதற்காக லம்போ நெருங்க அவனை விக்ரமின் குரல் தடுத்தது. லம்போ, விடு விடு, அவன் டேனிக்கு கால் பண்ணணும்னு சொல்றான்ல, பண்ணட்டும் என்று சொல்ல அதன் பின் லம்போ ஒரு கணம் அமைதியாக நின்றான். உடனே வேக வேகமாக ஜேம்ஸ் டேனியின் நம்பருக்கு கால் செய்ய அவனது காலை அட்டன் செய்த டேனி, சொல்லு ஜேம்ஸ், என்ன விஷயம் என்று மிகவும் அசால்ட்டாக கேட்டான். ஆனால் ஜேம்ஸோ பதட்டமாக, டேனி இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வேஸ்ட் விக்ரம் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ என்கிட்ட தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய பாடி கார்ட்ஸ் லம்போ, அவனும் இப்போ அவன் கூட தான் இருக்கான். அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்கிறான்.
அவனை நான் அடிக்க சொன்னா என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன? அவன் விக்ரம் பக்கம் எப்படி போனான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சு என்று ஜேம்ஸ் பதட்டமாக கேட்க, ஏய் ஜேம்ஸ், கூல் கூல், இந்த மாதிரி பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் விக்ரம் சார் கிட்ட லம்போவை அனுப்பி வச்சேன், புரியுதா? விக்ரம் சார் என்ன சொல்றாரோ அது படி கேட்டு நடந்துகிட்டனா உனக்கு நல்லது. இல்லையா என்னாலலாம் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. என்கிட்டலாம் ஹெல்ப்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாத, ஓகேவா என்று சிரித்து கொண்டே கூலாக சொன்ன டேனி தனது போன் காலை கட் செய்துவிட, இந்த நிகழ்வு ஜேம்ஸிற்கு தான் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா நடக்குதுங்க? காலையில நான் மனோகர் குரூப்ஸ் போயிட்டு வரப்போ எல்லாமே நல்லபடியா இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா டேனி மனோகர் குரூப்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா எல்லாமே மாறி இருக்கு. டேனி என்னமோ விக்ரம சாருன்னு சொல்றான், லம்போ என்னடானா அவனை அடிக்க சொன்னா என்ன போட்டு அடிக்கிறான். ஒருவேளை இந்த டேனி விக்ரம் பக்கம் போயிட்டானா என்று யோசித்தவனுக்கு அப்பொழுதுதான் நடந்திருக்கும் அனைத்தும் புரிய ஆரம்பித்தது. அதை நினைத்தவனுக்கு மீண்டும் பயத்தில் முகம் கருத்து போக ஆரம்பித்தது. போச்சு, நான் நினைச்சது கண்டிப்பா உண்மையா இருக்கு. அதனால தான் இப்ப எல்லாமே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் மறுபடியும் இவங்கிட்ட உயிருக்காக கெஞ்சணுமா? இவன் என்ன உயிரோட விடுவானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் வேற வாய் ஓவரா பேசிட்டேனே, என்ன பண்றது என்று யோசித்தவன் தனது பார்வையை விக்ரம் பக்கம் திருப்ப, விக்ரமோ ஸ்டைலாக சிரித்து கொண்டே கால் மேல் கால் போட்டவாறு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டிருந்தான். அவனது திமிர்த்தனமான செயல் ஜேம்ஸிற்கு மிகவும் கோபத்தை வரவைத்தது. டேனியை இவன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டா இவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவானா? டேனி நம்ம பக்கம் இல்லாட்டினா என்ன? எனக்கு பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஆள் பலத்தை பத்தி சொன்னா கண்டிப்பா இவன் பயந்துருவான் என்று யோசித்தவன், இங்க பாரு விக்ரம், காத்து உன் பக்கமா அடிக்குதுன்னு ரொம்ப திமிர்ல ஆடாத. எனக்கு இருக்கிற ஆள் பலம் ரொம்ப பெருசு. இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின்ல என்னோட ஆள் பலத்தை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன சாதாரணமா எடை போடாத. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போயிடு. இல்ல எந்த சமயத்துல எந்த பக்கத்துல இருந்து என் ஆளுங்க உன்னை வந்து தாக்குவாங்கன்னு தெரியாது. எப்பவுமே உனக்கு உயிருக்கு கேரண்டி இருக்கவே இருக்காது. அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். சோ மரியாதையா இங்கிருந்து போயிடு என்று அவன் விக்ரமை திமிராக மிரட்ட, லம்போ பக்கம் திரும்பிய விக்ரம், சார் என் உயிருக்கு கேரண்டி கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த கேரண்டி எந்த லெவலுக்கு வேலிட் ஆனதுன்னு நான் பாத்துக்கிறேன். இப்போ இவனை அடிச்சு பார்சல் பண்ணி ஃபிளைட்ல ஏத்தி அவனோட நாட்டுக்கு அனுப்பி வச்சிடலாமா? போ என்று அவன் சாவகமாக சொல்லிவிட்டு மீண்டும் சோஃபாவில் சாய்ந்தவாறு அமர்ந்து கொள்ள, அவனை நோக்கி சென்ற லம்போ அவன் காலை பிடித்து இழுத்து கொண்டு மீண்டும் தரையில் வீசி அடித்தான். லம்போ அவனை தரையில் ஓங்கி அடித்ததால் பின்னந்தலையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பித்தது. தனது கை முஷ்டியை இறுக்கியவன் ஜேம்ஸின் தோளில் ஓங்கி குத்த, தோல் பகுதியில் இருந்து தனது இடுப்பு எலும்பு வரை அனைத்தும் நொறுங்கி போனது. அவனால் மிகவும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. வலி தாங்க முடியாமல் ஆ என்று அலற ஆரம்பித்தான். ஆனால் லம்போவோ அவனது இந்த அழுகை பார்த்து சிறிதும் இரக்கம் காட்டாமல் அவனது 2 முஷ்டிகளையும் மடக்கி பிடித்து ஓங்கி ஒரு குத்து குத்த அவனது கால் 2ம் முடங்கி போனது. விக்ரம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பேசின எல்லாமே தப்பு தான். என்னை விட்டு என்னை ஒன்றும் பண்ணிடாத என்று அவன் பயத்தில் அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். உடனே லம்போ பக்கம் திரும்பிய விக்ரம், இங்க பாரு, அவனை நீ அடிச்ச அடி சரியில்லை போல. இவ்வளவு கிளியரா பேசுறான். சார இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல, ஓகே பாஸ் என்று சொன்ன லம்போவின் தாக்குதல் இந்த முறை இன்னும் அதிகமானது. அவனது கைகள் 2ஐயும் மடக்கி பிடித்து தோள் பக்கம் இழுத்தவன் அவன் கைகளையும் உடைத்து நொறுக்கினான். இனி வாழ்நாள் முழுவதுமே அவன் முடமான ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான் லம்போ. என்ன இந்த மாதிரி கை கால் இல்லாத ஒரு ஊனமானவனா மாத்திட்டான்ல இந்த விக்ரம், இவனை நான் சும்மா விட போறதே இல்லை என்று மனதிற்குள் அவனை சபிக்க ஆரம்பித்தான் ஜேம்ஸ். பெண்களை ஒரு போதைப் பொருளாக நினைக்கும் இவனுக்கு இதுவே கதி என்பதை மனதார முடிவு செய்தான் விக்ரம். நான் சொன்ன மாதிரியே அவனை பார்சல் பண்ணிடு என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி கார் பார்க்கிங் வந்தவன் ஏதோ ஒன்று யோசித்தான். ஏனோ மனது நிம்மதியாக இருப்பதை போல் உணர்ந்தவன் வேகமாக தனது மொபைலை எடுத்து தன்னுடைய பேபி சுரபிக்கு கால் செய்தான். இங்கே பால்கனியில் நின்று நிலவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த சுரபியின் போன் ஒலித்தது. உடனே அதில் விக்ரம் என்ற பெயரை பார்த்தவளுக்கு
தன்னை அறியாமல் சிரிப்பு அவளது அழகிய இதழில் குடிகொண்டது. ஏதோ யோசித்து அவளின் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு ஒரு நிமிடத்தில் அவள் முகத்தில் மறைந்து பதட்டம் அவளை குடிகொண்டது. வேகமாக தனது போன் காலை அட்டன் செய்தவள் பதட்டமான குரலில் அவனிடம், ஹலோ விக்ரம், எங்க இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் 2 நாளா ஒரு போன் கால் கூட பண்ணல? எப்படி இருக்க நீ? பதட்டமாக பேச ஆரம்பித்தாள். பேபி கூல் கூல், எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்காக என்ன நினைச்சு கவலைப்படுற? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எனக்கு எதுவும் ஆகாது, சரியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, நான் இதோ சும்மா தான் வெளியில நிலாவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என்று அவள் சொன்னாள். என்ன பேபி, நிலாவுல இந்த மாமா தெரியறனா என்று அவன் அவளை சீண்டும் விதமாக கேட்க, சி படா என்று சொல்லி சிரித்தவள் ஏதும் பேசாது மௌனமானாள். அவள் மன எண்ணத்தை உணர்ந்தவன் அதன் பின் தன் விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவளிடம் சீரியஸான குரலில், ஓகே பேபி, நாளையில இருந்து நீ உன்னோட ஆபீஸ்க்கு போகலாம். உனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் நான் கிளியர் பண்ணிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம். என்ன சொல்ற விக்ரம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவள் குழப்பமாக கேட்க, உனக்கு புரியாத விஷயம் புரியாமையே இருக்கட்டும் பேபி, ஆனா நீ நாளையிலிருந்து சேஃபா உன்னோட ஆபீஸ்க்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு அவன் போன் காலை கட் செய்ய போக, ஓ இத சொல்றதுக்காக தான் சார் எனக்கு கால் பண்ணீங்களா என்று கேட்ட அவளின் குரலில் ஏதோ ஒரு சலிப்பு தட்டுப்பட்டது. ஆமா பேபி, இத சொல்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் என்று அவன் ஒன்றும் புரியாதவன் போல் பேச, இவங்கிட்ட ஒரு சில விஷயத்தை எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்புதான் போல. நிஜமாவே இந்த மனுஷனுக்கு எப்படி லவ் பண்ணணும்னு தெரியாதான்னு எனக்கு டவுட் இருக்கு. இருக்கட்டும், எப்படியும் நாளைக்கு என்ன பார்க்க வருவான்ல, அப்ப பாத்துக்கிறேன் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவள், என்ன பேபி ஏதோ முணங்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சத்தமா சொன்னா அது என்னன்னு நானும் கேட்பேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நீ தான் என் போன் கட் பண்ண சொன்னல, சோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஆபீஸ் போறத பத்தி சொல்றதுக்கு மட்டும் தானே கால் பண்ணன்னு சொன்னேன், வேற எந்த விஷயமும் இல்லைனா அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட இருந்து நான் என்ன பேசின என்ன ஏதுன்னு எதிர்பார்க்கிற? நான் என்னமோ பேசிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவளும் போனை கட் செய்ய போக, ஓ ஓய் பேபி, இப்பெல்லாம் உனக்கு இந்த மாமா மேல ஆசை அதிகமா வருது போல என்று அவளை கிண்டல் செய்தான். அதை கேட்டவளுக்கு வாயில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அவன் கேட்ட கேள்வி உண்மையா என்ற ஒரு கேள்வி அவளுக்குள்ளும் எழுந்தது. அதற்கான பதில் அவளுக்கே தெரியவில்லை. தான் அவனை காதலிக்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தவள் எதற்காக அவனிடம் இருந்து மட்டும் காதலை எதிர்பார்க்கிறாள் என்பதும் அவளுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. இதை பற்றி யோசித்தவளின் மனதை விக்ரம் குரல் அவளை சுய நினைவிற்கு கொண்டு வந்தது. நீ நாளைக்கு ஆபீஸ் போ பேபி, நான் இன்னும் ஒரு 2 டேஸ்ல உன்னை மீட் பண்ண வரேன் என்று சொன்னான் விக்ரம். என்னது, இன்னும் 2 டேஸா என்று அவள் கவலையான குரலில் கேட்க, ஏன் பேபி 2 நாள் மாமாவுக்காக வெயிட் பண்ண முடியாதா? அவ்வளவு அவசரமா என்னை பார்க்கணும்னு ஆசையா என்று அவன் கிண்டலாக கேட்க, அவன் பேச்சில் உள்ள கிண்டல் தனத்தை உணர்ந்தவள் வெட்கம் பிடுங்கி தின்ன எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். அவளின் மன எண்ணத்தை நன்றாக உணர்ந்தவன் அவளிடம் நார்மலாக, அதாவது பேபி, நீ இத்தனை நாளா ஆபீஸ் போகவே இல்லை, ஸோ நாளைக்கு 2 நாள் போய் நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய ஒர்க் உனக்கு இருக்கும். அதனால தான் 2 நாள் நீ கம்ப்ளீட்டாக உன்னோட ஒர்க்கை முடி, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகு, அப்போ நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் ஃபோன் காலை கட் செய்துவிட, இங்கு அவளோ வானில் உள்ள நிலவை பார்த்து தன் மனதிற்குள், இவன் இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள், எப்படியும் 2 நாள் கழிச்சு வருவல, அப்போ நான் கவனிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு நீ என்னை விட்டு இவ்வளவு தூரமா இருக்க போறன்னு நானும் பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் தன் நகத்தை கடித்தவாறு விக்ரமை பற்றிய சிந்தனை. அதனாலதான் 2 நாள் நீ கம்ப்ளீட்டா உன்னோட ஒர்க்கை முடி, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகு, அப்ப நான் வந்து உன்னை மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் போன் காலை கட் செய்துவிட, இங்கு அவளோ வானில் உள்ள நிலவை பார்த்து தன் மனதிற்குள், இவன் இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள், எப்படியும் 2 நாள் கழிச்சு வருவல, அப்ப நான் கவனிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு நீ என்னை விட்டு இவ்வளவு தூரமா இருக்க போறன்னு நானும் பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் தன் நகத்தை கடித்தவாறு விக்ரமை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தாள். அவளிடம் போன் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவன் நேராக தனது ஆர்டிபிஷியல் தீவிற்கு சென்று ரெஸ்ட் எடுத்தான். ஒரு நாள் முழுவதுமே விக்ரம் அந்த தீவில்தான் தனது பொழுதை கழித்தான்.
விக்ரமின் திட்டப்படி லத்தீன் குரூப்ஸ் முழுவதும் ரகசியமாக விக்ரமின் கண்ட்ரோலுக்கு கீழ் வந்துவிட்டது. ஹோட்டலுக்குள் ஜேம்ஸிற்கு என்ன நடந்தது என்று லம்போ மற்றும் விக்ரம் தவிர வேறு யாருக்குமே தெரியவில்லை. அன்று இரவு ஜேம்ஸ் அவனது நாட்டிற்கு பார்சல் செய்யப்பட்டான். இந்த விஷயங்கள் இன்னும் வெளியே வரவே இல்லை. மீறி வெளியே வந்தால் அந்த விஷயம் மூலம் அவர்களது குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானம் வந்து சேர்ந்துவிடும் என்பதால் ஜேம்ஸ் குரூப்ஸின் குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையையும் செய்யாது அமைதியாக இருந்தது. ஆனால் அவர்களால் ஜேம்ஸின் இந்த நிலைமையை பார்த்துவிட்டு சும்மா இருக்கவே முடியவில்லை. அவர்களது மனம் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தது. அமெரிக்காவில் இருந்து டேனிக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வந்தது. ஜேம்ஸின் இந்த நிலைமைக்கு காரணமான உன்னை நிச்சயம் பழி வாங்குவோம் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. உடனே டேனி இந்த விஷயத்தை விக்ரமிற்கு ஃபார்வர்ட் செய்தான். விக்ரம் இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு முடிவு கட்டுவதாக சொன்னான். ஃபாரினை சேர்ந்த க்ரூஸ் ஃபேமிலி விக்ரமை அதிகம் கவனிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை ஜேம்ஸின் இந்த நிலைமைக்கு டோனி தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். அதனால் தான் அவனை நோக்கி தங்களது எச்சரிக்கை மிரட்டலை அனுப்பி வைத்திருந்தனர். இந்த பிரச்சனை ஒன்று ஆரம்பித்திருக்க அதே சமயம் மனோகர் குரூப்ஸும் மற்றும் லத்தீன் குரூப்ஸும் இணைந்து வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டை மேம்படுத்த போவதாக அறிவித்தனர். மேலும் மாநிலத்தில் உள்ள வணிக குழுக்களின் அனைத்து முக்கிய நபர்களையும் அழைத்து பிரம்மாண்ட வணிக நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிகழ்வு மாநிலத்தின் மொத்த வணிக சமூகத்தின் கவனத்தையும் இழுத்தது. ஏனெனில் இந்த நிகழ்வை மனோகர் குரூப்ஸ் மற்றும் லத்தீன் குரூப்ஸ் என்ற முக்கியமான 2 முன்னணி வணிக குழுக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். காரணம், வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்டிற்கு இன்வெஸ்டர்களை கவர்வதற்காகத்தான் இந்த பிரம்மாண்ட நிகழ்வு நடைபெற்றது. இது வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட் தொடர்பான பில்டிங்கில் உள்ள ஒரு கண்காட்சி மண்டபத்தில் தான் நடைபெற்றது. இதற்காக நிறைய விளம்பரங்கள் நிறைய இடங்களில் மிகவும் ஆடம்பரமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தீவில் இருந்து கிளம்பிய விக்ரம் மகாபலிபுரத்தில் உள்ள வேர்ல்டு சிட்டி பில்டிங்கிற்கு சென்றான். அந்த இடத்தில் உள்ள கார் பார்க்கிங் முழுவதுமே சொகுசு கார்களால் நிரம்பி இருந்தது. 2 முன்னணி நிறுவனங்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பல முக்கியஸ்தர்கள் வந்தனர். விக்ரம் நேராக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நுழைந்து அந்த இடம் முழுவதையும் சுற்றி பார்த்தான். அப்பொழுது அவன் கண்முன் அவனுக்கு தெரிந்த 2 பேர் தோன்றினர். இருவரையுமே பார்த்ததுமே அவன் முகம் புன்னகை தோற்றத்திற்கு மாறியது. ஹலோ மிஸ்டர் விக்ரம் என்றான் வர்மா. ஹாய் வர்மா என்று அவனை பார்த்து மெல்ல சிரித்தான் விக்ரம். வர்மாவையும் ஷர்மாவையும் பார்த்தது அந்த இடத்தில் சௌந்தர்யாவும் நிச்சயம் வந்திருப்பாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவனது மனதில் உள்ளதை தெளிவாக புரிந்து கொண்டவன் போல் வர்மா தூரத்தில் ஒரு இடத்தை நோக்கி கை காட்ட அவன் கை காட்டிய திசையை நோக்கி பார்த்தான் விக்ரம். அப்பொழுது சௌந்தர்யா அங்கே சந்தேகமாக முகபாவத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் நேராக அவளை நெருங்கியவன் அவள் எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான். ஆனால் சௌந்தர்யா இன்னும் தனது அதிர்ச்சியில் இருந்து மீளவே இல்லை. அவள் முகம் சோகம், குழப்பம், சந்தோஷம் என அனைத்தாலும் நிரம்பி இருந்தது. விக்ரம், எங்க போன இத்தனை நாளா? ஆர் யூ சேஃப் என்று பதட்டத்துடன் அவள் கேட்க, எனக்கு என்ன பியூட்டி, நான் நல்லாதான் இருக்கேன் பாரு என்று கைகளை விரித்து தன்னை தானே மேலும் கீழுமாறு பார்த்தவாறு சொல்ல, அவன் பேச்சை கேட்டு இதழ் ஓரத்தில் புன்னகை ஒன்றை உதித்தவள் சந்தேக பார்வையுடன் அவனிடம், நீ எப்படி இங்க வந்த விக்ரம் என்று அவள் மிகவும் கவலையாக கேட்டாள். முன்னதாக அவள் வர்மாவையும் ஷர்மாவையும் விக்ரமை பின்பற்றுமாறு சொல்லியிருந்தாள். ஆனால் அவர்கள் 1-2 நாட்களுக்கு மட்டுமே அவனை ஃபாலோ செய்ய முடிந்தது. அதன் பின் விக்ரம் அவர்களது கண்களில் சிக்கவே இல்லை. அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஜேம்ஸால் ஏதாவது பிரச்சனை ஆகிவிட்டதா என்று அவள் விக்ரமை நினைத்து பலமுறை மனதிற்குள் குழம்பி தவித்தாள். அவனை பார்க்காத இந்த நாள் வரை அவள் மனது மிகவும் பதட்டமாக இருந்தது. அவளை பார்த்து மெல்ல சிரித்த விக்ரம், நானும் மனோகர் குரூப்ஸ்ல ஒரு இன்வெஸ்டர் தான், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க வேண்டிய ரீசன் என்னன்னு உனக்கு இப்ப புரிஞ்சுதா? நான் எதுக்காக இப்ப வந்தேன் அப்படிங்கிற டவுட் உனக்கு கிளியர் தானே என்று சிரித்துக்கொண்டே அவன் கேட்க, அவளும் சிரித்துக்கொண்டே என்று தலையாட்டினாள். சில நாட்களுக்கு முன்னாடி மனோகர் குரூப்ஸும் லத்தீன் குரூப்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை பிரபலங்களை வர வச்சு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. எனிமீஸா இருந்த 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு புரியலையே. இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது, அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது என்று சொன்னாள் சௌந்தர்யா. இங்க பாரு பியூட்டி, பிசினஸை பொறுத்த வரைக்கும் நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் விக்ரம். ஓகே விக்ரம், நீ நார்மலா பேசுனதெல்லாம் போதும். எனக்கு இருக்கிற ஒரே டவுட், ஜேம்ஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணினானா? அவன் ஆல்ரெடி லத்தீன் குரூப்ஸோட டைஅப்ல தான் இருந்தான். அப்படி இருக்கப்போ அவனால லத்தீன் குரூப்ஸ் கிட்ட இருந்து உனக்கு பிரச்சனை வந்திருக்கும் தானே என்று அவள் கேட்க, சௌந்தர்யா உனக்கு இன்னும் விஷயம் தெரியாது போல.
ஜேம்ஸ் அவனோட நாட்டுக்கு போய் எத்தனையோ நாளாச்சு. அதனாலதான் மனோகர் குரூப்ஸும் லத்தின் குரூப்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சமரசமாயிட்டாங்க என்று சொன்னவாறு தனது டீ கப்பை கீழே வைத்தான். என்ன சொல்ற விக்ரம் என்று முகத்தை குழப்பமாக வைத்தவாறு கேட்டாள் சௌந்தர்யா. சில நாட்களாக விக்ரமை காணாமல் இருப்பதால் அவளது பதட்டம் மேலும் அதிகரித்தது. அதனால் ஜேம்ஸை ஃபாலோ செய்தால் ஒருவேளை விக்ரம் கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வர்மாவும் ஷர்மாவும் ஜேம்ஸை ஃபாலோ செய்ய சொல்லியிருந்தாள். ஆனால் அவர்கள் ஜேம்ஸை சில நாட்களாகவே காணவில்லை என்ற ஒரு தகவலை மட்டுமே அவளுக்கு கொடுத்து கொண்டிருந்தனர். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சௌந்தர்யாவின் மனது ஜேம்ஸையும் காணவில்லை என்பதால் மேலும் குழம்ப ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுது விக்ரம் சொன்ன பின்புதான் அவளுக்கு அனைத்து விஷயங்களும் தெளிவாக புரிந்தது. ஜேம்ஸ் என்ற ஒருவன் விக்ரமிடமிருந்து விலகி சென்று விட்டான் என்பதை முழுமையாக நம்பியவள் அவனை பார்த்து சிரித்து கொண்டே மிகவும் கூலாக, எப்படியோ விக்ரம், என்னாலதான் அந்த ஜேம்ஸ் ஒன்று விட்டு போனான். இப்ப நீ சேஃபா இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இப்பவாச்சும் உனக்கு புரியுதா என்னோட ஹெல்ப் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு? சோ இந்த ஹெல்ப்புக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அவள் சொல்ல, அவளது இந்த வார்த்தை அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவளை மிகவும் சுவாரஸ்யமாக பார்த்தான். என்னது, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? நான் ஏன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அவன் விளையாட்டாக கேட்டான். ஏன்னா அன்னைக்கு என்னோட பாய்ஸ் வர்மாவும் ஷர்மாவும் அவனோட பாடி கார்ட்ஸ் மிரட்டினப்போ அவன் கொஞ்சம் பயந்துட்டான். அதுக்கப்புறம் வர்மா ஷர்மா மூலம் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் ஜேம்ஸை ஃபாலோ பண்றதுக்காக இவங்கள அனுப்பி வச்சேன். இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் போல அந்த ஜேம்ஸ். இவங்க 2 பேருடைய திறமையை வேற ஆல்ரெடி கண்ணால பாத்திருக்கானா. அதனால இவங்க கூட மோதுறதுக்கு தைரியம் இல்லாம பயத்துல இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் என்று தனது ஷோல்டரை குலுக்கிக் கொண்டே சொன்னாள். அவள் பேசிய வார்த்தைகளை கேட்ட விக்ரமின் கண்களுக்கு அவள் ஒரு அப்பாவி போலதான் தெரிந்தாள். அவளது வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதிற்குள் சிரித்தவன் தன் முன்னால் இருந்த டீ கோப்பையில் இருந்த டீயை தான் கப்பில் ஊத்தி குடித்தவாறே அவளிடம் ஒற்றை வார்த்தையில் ஓகே தேங்க்ஸ் என்று சொன்னான். அவனிடம் இருந்து எதையோ எதிர்பார்த்தவளுக்கு அவனது இந்த சிம்பிளான தேங்க்ஸ் கோபத்தை வரவைத்தது. என்ன ஆளிவன், இவனுக்கு நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா இப்படி சாதாரணமா தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்கிட்ட விளையாடுறானா இல்ல சீரியஸாவே பொண்ணுங்க கிட்ட இவனுடைய கேரக்டர் இதுதானா என்று முணுமுணுத்தாள். அதை பார்த்த விக்ரம் எதுவும் பேசாமல் சிரித்தான். உடனே சௌந்தர்யா சீரியஸாக தன் முகத்தை வைத்துக் கொண்டு, என்ன விக்ரம் சிரிக்கிறியா? சிரி, நல்லா சிரி. இப்போ என்னால நீ அந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா இந்த முறை உனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த டைம் உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் பாக்குறேன் என்று கோபமாக சொன்னாள். என்னது, இன்னொரு பிரச்சனை வரப்போதா? எனக்கு எதுக்காக இன்னொரு பிரச்சனை வரப்போகுது என்று அவன் சந்தேகமாக கேட்க, என்ன விக்ரம் இப்படி கேட்டுட்ட? அப்போ உன்னோட ஒய்ஃப் சுரபி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? புருஷோத்தமன் ஃபேமிலில புதுசா இன்னொரு பிசினஸ் தொடங்கிருக்கு. அதனால உன்னோட ஒய்ஃப் அவங்க ஷேர் கம்பெனில இருந்து எடுத்துட்டாலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இன்னொரு பிரான்ச் உன் ஒய்ஃப் ரன் பண்ணிட்டு இருக்க அதே ஆர்னமெண்ட் பிசினஸ் தான். இதனால உன் ஒய்ஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனிக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தானே. நீ எப்படி சமாளிக்க போற என்று நக்கலாக கேட்டாள் சௌந்தர்யா. எனது புருஷோத்தமன் ஃபேமிலில இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா என்று முகத்தை சுளித்தவாறு யோசனைக்கு சென்றான் விக்ரம். நம்ம பேபி எதுக்காக என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல என்ற ஒரு கேள்வியும் அவன் மனதிற்குள் தோன்றியது. இவங்க நம்ம பேபியோட கம்பெனிக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி எங்க மேல காண்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா பேபி கம்பெனிய டவுன் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இந்த விஷக்கிருமிகள் பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. இப்ப நான் பேபிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டேன்னு நினைச்சா இன்னொரு பிரச்சனை புதுசா முளைச்சு நிக்குது என்று அவன் மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருக்க, அவன் எதிர்முனையில் அமர்ந்திருந்த சௌந்தர்யா டேபிள் மீது பலமாக தட்டினாள். என்ன விக்ரம், நான் சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டியா? கூப்பிட கூப்பிட காதே கேட்காம இருக்க. நான் இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உன்னோட ஒய்ஃப் இன்னும் உன்கிட்ட இத பத்தி சொல்லலையா? இத்தனை நாளா இந்த ஃபேமிலி உன்னை மதிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட ஒய்ஃப் சுரபி கூட உன்னை மதிக்கலையா? உன்னை மதிக்காத இடத்துல எதுக்காக இருக்க விக்ரம் என்று அவள் சிரித்துக் கொண்டே கேட்க, அவளது இந்த வார்த்தை அவனுக்கு கோபத்தை கொடுத்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், உனக்கு எதுக்காக சௌந்தர்யா இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வம்? அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை என்று அவன் சொன்னான். உண்மையாகவே இந்த விஷயம் சௌந்தர்யா சொல்லிதான் அவனுக்கு தெரிந்தது என்பதை சௌந்தர்யாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். இதை பயன்படுத்தி அவனிடம் இன்னும் 5 வார்த்தைகள் அவன் மனதை குழப்பி விடுமாறு பேசினால் விஷயம் தனக்கு சாதகமாக அமையும்
என்பதால் தான் சௌந்தர்யா இப்படி அவனிடம் பேசினார். விக்ரமின் வார்த்தைகளை கேட்டவள் அவனது வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, என்ன சௌந்தர்யா, நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு. உனக்கு எதுக்காக என்னுடைய விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் என்று அவன் கேட்க தனது முகத்தை கோபமாக மாற்றியவள், இங்க பாரு விக்ரம், இந்த டைமும் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீ என்கிட்ட இந்த மாதிரி குதர்க்கமா பேசுறத இதோட ஸ்டாப் பண்ணிடு என்று சொன்னவள் அங்கிருந்து எழுந்து, நான் பிசினஸ் விஷயமா ராக்கெட் ராஜா அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும், அதனால நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். எங்கே மீண்டும் இங்கே இருந்தால் அவன் தன்னை கேள்வி மேல் கேள்வி கேட்டு பேச விடாமல் செய்து விடுவானோ என்ற ஒரு பயத்தில் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். போகும் பொழுது அவள் மனதிற்குள், தூங்குறவங்கள எழுப்பி விடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள சுத்தமா எழுப்பவே முடியாது. இவனும் அந்த ரகம்தான். நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்றேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், தெரிஞ்சதுனாலதான் இப்படியெல்லாம் நடிக்கிறான் என்று முணுமுணுத்தவாறு அங்கிருந்து கிளம்பியவள் நேராக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றாள். அவள் அங்கிருந்து சென்றதும் விக்ரம் தனது மொபைலை எடுத்து சுரபிக்கு அழைத்து புருஷோத்தமன் குரூப்ஸ் பற்றிய பிரச்சனையை கேட்க நினைத்தான். ஆனால் அப்பொழுது அவன் முன் 2 பேர் வந்து அமர்ந்தனர். ஹாய் விக்ரம், எப்படி இருக்க என்று நக்கலான தோனியில் கேட்டனர். அவர்களை பார்த்து முகம் சுளித்தவன் தன் கையில் இருந்த மொபைலை பாக்கெட்டில் வைத்துவிட்டு இருவரையும் பார்த்தான். அவர்கள் இருவருமே கருப்பு உடையில் இருந்தனர். ஒரு சில நொடிகளுக்கு பிறகு அவர்கள் இருவருமே யார் என்பது அவனுக்கு மிக தெளிவாக புரிந்தது. ஏய், நீங்க 2 பேரும் ராய் ஃபேமிலி தானே என்று சந்தேகத்துடன் கேட்டான் விக்ரம். சென்ற முறை லிசா இங்கு வந்திருந்த பொழுது லிசாவையும் தன்னையும் பற்றி சௌந்தர்யாவிடம் தவறாக போட்டு கொடுத்தவர்கள் இவர்கள்தான் என்பது அவன் நினைவிற்கு உடனே வந்தது. ஆஹா, பரவாயில்லையே, நீ இன்னும் எங்களை நினைச்சிட்டு தான் இருக்க போல. இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை என்று பவன் விளையாட்டுத்தனமான முகத்துடன் கூறினான். இன்னைக்கு லத்தீன் குரூப்ஸ்க்கும் மனோகர் குரூப்ஸ்க்கும் இடையில மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்க போகுது. அவங்க வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டுக்காக வைக்க போற இவ்வளவு பெரிய கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு இப்படி சாதாரண லோக்கலான ஒருத்தன் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்று சொன்னாள் சம்யுக்தா. என்ன சம்யுக்தா, நீ சாரு புருஷோத்தமன் ஃபேமிலில ஒரு முக்கியமான ஆளு, கண்டிப்பா இவங்க புருஷோத்தமன் ஃபேமிலிய இன்வைட் பண்ணிருப்பாங்க, சோ அவங்க ஃபேமிலி சார்பா கூட இவர் வந்திருக்கலாம் என்று சொன்னவன் சந்தேகமான முகத்துடன் விக்ரமை மேலும் கீழும் பார்த்தவாறு, ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட், அவங்க ஃபேமிலி சார்பா இவன் வந்திருக்கானா, இவனுக்கு அவங்க ஃபேமிலில அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்குதா என்ன? இதை என்னால நம்பவே முடியலையே என்று நக்கலாக சிரித்துக் கொண்டே சொன்னான். ஹே, நீங்க 2 பேரும் எதுக்காக போன டைம் என்ன பத்தியும் லிசா பத்தியும் சௌந்தர்யா கிட்ட அப்படி தப்பா போட்டு கொடுத்தீங்க என்று கேட்டான். ஆமா சொன்னோம், அதனால என்ன இப்ப? உனக்கு கல்யாணம் ஆன பின்னாடியும் நீ திருந்தாம இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவங்கள ஏமாத்திட்டு அதன் மூலமா வாழ்ந்துகிட்டு இருந்தனா அது நல்லாவா இருக்கு? அதனாலதான் போட்டு விட்டோம், இதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்டாள் சம்யுக்தா. மிகவும் பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் தேவையில்லாமல் பவனும் சம்யுக்தாவும் வந்து அவனிடம் வம்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.